இன்றைய சிந்தனை. பொதுவாகவே எங்களுடைய செயல்பாடுகளிலே நாங்கள் பல விடயங்களை எங்களுடைய கட்டுக்கோப்பிலே வைத்திருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானது. தன்னுடைய ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் மனிதன் உயர்வு நிலையை அடைகின்றான். ஒருவனுடைய நடைமுறை அவனுடைய குடும்பம் சார்ந்த பாரம்பரியம் சார்ந்த அந்த சிந்தனைக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த சிந்தனை அவனுக்குள்ளே வந்துவிட்டால் தான் அந்த ஒழுக்கம் மிக உன்னதமாக அமைந்துவிடும். அந்த உன்னதமாக அந்த ஒழுக்கம் அமைவதற்கு கட்டுக்கோப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை, கட்டுக்கோப்பான ஒரு குடும்ப பாரம்பரியம் இருக்க வேண்டும். அந்த பாரம்பரியத்தை மீறுகின்ற பொழுது அது அந்த குடும்பத்துக்கும் அவமானத்தை கொடுத்து அந்த மீறுகின்றவருக்கும் சிரமங்களை கொடுத்துவிடும். இதனால் சமூகத்திலே அவர்களுடைய அந்தஸ்து தரம் குறைந்து விடுகின்றது. வாழ்வியல் என்பது ஒரு அற்புதமான வரம். இந்த வாழ்வியலிலே ஒழுக்கம் என்பது மிக மிக உன்னதமானது. ஒரு சமூகம் சார்ந்த வாழ்க்கை நெறி என்பது போற்றுதற்குரியது. எங்களுடைய கட்டமைப்புகள் எங்களுடைய சமயம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, விழுமியம் சார்ந்த பல நிறைவுகளிலே அமைந்திருக்கின்றன. இவற்றை சரியாக வகுத்து நெறிப்படுத்தி இருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். இந்த நடைமுறையை நாங்கள் எல்லோரும் சரியாக பின்பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே உன்னதமான உயர்வை தருகின்றது. நாங்கள் எல்லோருமே அந்த ஒழுக்க நெறியை கடைப்பிடிப்பதிலே மிக மிக கவனம் எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஒழுக்கத்தை சரியாக கொண்டிருந்தால்தான் உங்களுடைய பிள்ளைகள், உங்களை சார்ந்தவர்கள் அதை பின்பற்றுவார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். எங்களுடைய அப்பா அம்மா இப்படித்தான் வாழுகின்றார்கள், நாங்கள் இந்த மரபுகளை மாறக்கூடாது, மீறக்கூடாது என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கும். அந்த எண்ணம் இருந்து விட்டால் தான் அந்த வாழ்க்கை உயர்வை அடையும். ஒரு பாரம்பரியம், ஒரு நடைமுறை பாரம்பரியம் என்பது சீராக அமைந்து கொண்டிருக்கும். முன்னுதாரணமாக அந்த குடும்பம் பேசப்படும். ஒரு ஊரிலே, ஒரு கிராமத்தில் அந்த குடும்பத்தை முன்னுதாரணமாக சொல்வார்கள். அவர்களை பாருங்கள், அந்த வம்சத்தில் உள்ளவர்கள் எப்படி வாழுகின்றார்கள் என்று பாருங்கள் என்று இயல்பாகவே சுட்டி காட்டுவார்கள். என்றால் அதான் அந்த ஒழுக்கம் என்பது. ஒழுக்க நெறியோடு வாழ்வதை நாங்கள் எல்லோரும் மனதிலே கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம், எங்களுடைய தொழில்கள் மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் எதை செய்தாலும், எந்த நிலையிலே இருந்தாலும் எங்கள் மரபுக்குள்ள அந்த ஒழுக்கத்தை நாங்கள் கடைப்பிடித்து வாழ வேண்டும். அந்த ஒழுக்க நெறிதான் மிக உன்னதமான உயர்வை கொண்டு வந்து தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எல்லோரும் அதை சரியாக உன்னதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு உயர்ந்த நாட்டை ஆளுகின்ற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண பாமர குடிமகனாக இருந்தாலும் சரி, கூலித்தொழில் செய்கின்ற ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய அந்த ஒழுக்க நெறியை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ஒரு உன்னதமான உயர்வை அந்த மனிதனுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் உயர்ந்த பண்பு, உயர்ந்த செல்வாக்கு, மற்றவர்களால் போற்றப்படுகின்ற ஒரு நிலையை அவர்கள் அடைகின்றார்கள். எனவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் இந்த ஒழுக்கம் மிக முக்கியமானது. அதை நாங்கள் எல்லோரும் தெரிந்து கடைப்பிடிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை என்ன, எங்களுடைய பாரம்பரியம் என்ன, எங்களுடைய செயல்பாடு என்ன என்கின்ற அந்த ஒழுக்க நெறியை நாங்கள் எல்லோரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது மிக